வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு விலங்கியல் ஆர்வலர்கள் தொடங்கி பொதுமக்கள் வர பரபரப்ப கிளப்பின ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஐசேஜ் காலத்தை சேர்ந்த அழிஞ்சு போன ஒரு வகை ஓநாய விஞ்ஞானிகள் மீண்டும் உயிர்ப்பிச்சிருக்காங்கன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிளைஸ்டீன் காலத்திலேயே அழிஞ்சு போன ஒரு உயிரினம் தான் டயர் உல்ஃப். இதை 2 நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 7 அன்னைக்கு விஞ்ஞானிகள் உலகத்துக்கு மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது ஏதோ ஜுராசிக் படத்தோட கதை மாதிரி இருக்கா? ஆனா இது கதை இல்லைங்க, இது அதிநவீன அறிவியல் புரட்சி. இன்னைக்கு வனமும் வானமும்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம். பனியுகத்துல 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பயங்கரமான ஓநாய்கள் வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் சுற்றி திரிஞ்சிருக்கு. இந்த விலங்குகள் நவீன சாம்பல் நிற ஓநாய்களை விட ரொம்பவே பெருசு. வலுவான தாடைகள் மற்றும் எலும்புகளை கூட உடைக்கக்கூடிய பற்கள் கொண்டு இருந்துச்சுங்க. அந்த காலகட்டத்தில் பிற உயிர்களை வேட்டையாடுறதுல டயர் உல்ஸ் ரொம்பவுமே கைத்தேர்ந்த உயிரினமா இருந்துச்சு. ஆனா சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி காலநிலை மாற்றம் மற்றும் போட்டி காரணமா இவை முற்றிலுமா அழிஞ்சிடுச்சு. இந்த டயர் உல்ஃப் 5 இருந்து 6 அடி நீளமும் 3 அடி உயரமும் இருந்திருக்குங்க. நம்ம உருவத்தோட பொருத்தி பார்த்தாதான் அதோட பிரம்மாண்டம் தெரியும். அதே மாதிரி இன்றைய உலகின் மிகப்பெரிய ஓநாய் இனமான கிரே உல்ஃபோட பொருத்தி பார்த்தோம்னா கிரே உல்ஃப் கொஞ்சம் சின்னதாக தெரியும். கிட்டத்தட்ட 1 அடியிலிருந்து 1.5 அடி நீளமும் உயரமும் கிரே உல்ஃபை விட டயர் உல்ஃப்ஸ் அதிகமாக இருக்கும். டயர் உல்ஃப்ஸ் 80 கிலோகிராம் வரைக்கும் எடை கொண்டதா இருந்திருக்கு. இது கிரே உல்ஃப்ஸை விட 25% அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.